மகரம் ராசி அன்பர்களே, கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். மகரம் ராசியின் அதிபதியான சனி பகவான் உழைப்புக்கு இலக்கணமானவர். பகலிரவு பாராமல் உங்கள் வேர்வை இரத்தமாக சிந்தி நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உரிய பலனோ அல்லது பாராட்டோ உடனடியாக கிடைக்கவில்லை. பிறர் செய்ய தயங்கிய கடினமான பொறுப்புகளை கூட உங்க தோள்ல சுமந்து வெற்றி பெற செய்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த வெற்றியோட கனிகளை வேறொருவர் பறித்து கொண்டு போகும்போதுதான் உங்க மனம் அடைந்த வேதனை வார்த்தைகளாலவே சொல்ல முடிந்திருக்காது. நாம் இவ்வளவு உழைத்துமே நமக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்க மனசை பலமுறை ரணமாவே ஆக்கியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க ரொம்ப கடின உழைப்புக்குமே உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கும். ஏன்னா நீங்க உங்களுடைய அதிபதியான சனி பகவான் உழைப்புக்கு இலக்கணமானவராக அமைவார். ஏன்னா பகலிரவு பாராமையும் ஏன் உங்க வேர்வையை ரத்தமா சிந்தி நீங்க உழைத்த உழைப்புக்கு உரிய பலனோ ஏன் அல்ல பாராட்டோவே உடனடியா உங்க வாழ்க்கையில கிடைத்தே இருந்திருக்காது. பிறர் செய்ய தயங்கிய கடினமான பொறுப்புகளை கூட உங்க தோல்ல சுமந்து வெற்றி பெற செய்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. ஆனா அந்த வெற்றியினுடைய கனிகளை நீங்க வேறொரு பறித்து கொண்டேவும் போகும்போதுதான் உங்க மனசு அடைந்த வேதனைகளை வார்த்தைகளாலே உங்களுக்கு சொல்ல முடியாத வேதனையில் முடிந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது மகர ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எதையுமே எளிதா பெற்றிருக்க மாட்டீங்க. ஏன்னா மற்றவங்களுடைய ஓய்வெடுத்து நேரத்திலேயோ கூட நீங்க உழைத்திருந்திருப்பீங்க. குடும்பத்திற்காகவும் என் தொழிலுக்காகவுமே என் எதிர்கால நிம்மதிக்காகவுமே உங்க உடலையும் மனசையுமே அர்ப்பணித்திருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத காலம் உங்க மனசை அதிகமா காயப்படுத்தியிருந்திருக்கும். நீங்க செய்த காரியத்தின் பலனை வேறு ஒருவர் பெற்றதை பார்த்துமே அமைதியா இருந்திருந்திருப்பீங்க. நான் இவ்வளவு செய்தும் யாருக்கும் தெரியவில்லையா என்ற கேள்வி பல இரவுகளை உங்களை தூங்க விடாமல் செய்திருந்திருக்கும். ஜோதிட ரீதியாகவே சனி பகவானுடைய சோதனை உழைப்பின் மதிப்பு தாமதமா கிடைக்கும். ஆனா கிடைக்காமல் போகாது. உங்க பெயர் மறைத்தவங்க பின்னர் உங்க திறமையை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இனி வரும் காலத்துல நீண்ட நாள் காத்திருந்த பாராட்டு, பதவி உயர்வு அல்லது சமூக மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளதாக அமையப்போகுது. அதாவது நீங்க வாழ்க்கையில எதையுமே எளிதா பெற மாட்டீங்க. ஏன்னா நீங்க மற்றவங்க எளிதா கிடைக்கும் போது நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை கண்டுபிடித்து ஏற்படுத்தியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்க ஓய்வு எடுக்கிற நேரத்துல கூட நீங்க உழைத்திருந்திருப்பீங்க. ஏன்னா மற்றவங்க நல்ல ஓய்வு எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க உழைச்சதெல்லாம் போதுமே. ஆனா நீங்க அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் உங்க வேர்வையும் ஏன் ரத்தத்தையுமே சிந்திதான் அதிகமா உழைத்திருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயேவும். ஏன்னா நீங்க குடும்பத்துக்காகவும் அதிகமா உழைச்சிருந்திருப்பீங்க. தொழிலுக்காகவுமே உங்க வேர்வையும் சிந்தனை ரத்தத்தையுமே ரொம்பவும் சிந்தி உழைப்பை போட்டிருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம எதிர்கால நிம்மதிக்காகவுமே அதை ஆலோசனையிட்டு நீங்க வாழ்க்கையை முன்னேற்றிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க உடலையும் மனசையுமே அர்ப்பணித்திருந்திருப்பீங்க இவை அனைத்தையுமே முன்னேறணும்னே. ஆனா அந்த உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்காத காலம் உங்க மனசை அதிகமாவே காயப்படுத்திய சூழல் உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கும். அது நேரிட்டு இருந்திருக்கும். நீங்க செய்த காரியத்தோட பலனை வேறொரு பெற்ற பார்த்த உடனேயவும் உங்க அமைதியாவே உங்க மனசுதான் அமைதியாவே இருந்திருக்க மாட்டீங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க இவ்வளவு ரத்தம் சிந்தி வேர்த்து வெறுத்து இதெல்லாம் செய்த உங்களுடைய பலனை வேறொரு இயல்பா ஈஸியா எடுத்துட்டு போகும்போது உங்க மனசு அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உழைப்பின் மதிப்பு தாமதமாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் நேரிட்டு இருந்திருக்கும். ஆனா கிடைக்காமல் போகாது. உங்க பேரை மறைத்தவங்க பின்னர் உங்க திறமையை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் அவங்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். இனி வரப்போகும் காலத்துல நீங்க நீண்ட நாள் காத்திருந்த பாராட்டும், பதவியும், ஏன் உயர்வு அல்லது சமூக மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சனி அருளால நிலையான முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. மகரம் ராசியின் அதிபதியாக விளங்கும் சனி பகவான் தனது சொந்த ராசியான உங்களுக்கு எப்போதுமே நியாயமான வழியில் உழைப்பவங்களுக்கு ஏற்ற உயர்வை வழங்குபவர். கடந்த காலங்கள்ல நீங்க சந்தித்த தடைகள், கால தாமதங்கள் மற்றும் மன உளைச்சல் அனைத்துமே இனி படிப்படியாக விலகப் போகின்றது. சனி பகவானுடைய அருளால உங்க வாழ்க்கையில தற்காலிக ஏற்ற இறக்கங்கள் மறைந்து ஒரு நிலையான அடித்தளமும் முன்னேற்றமே உருவாகப் போகுது. அடித்தளம் பலமா இருந்தால் மட்டுமே தான் பெரும் கட்டடத்தை எழுப்ப முடியும் என்பதை போலத்தான் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையுமே மிக உறுதியா வைப்பதற்கு வகுப்பார்.
அவசர முடிவுகளுக்கு இடமளிக்காம தீர ஆலோசித்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. உங்க லட்சியங்களை நோக்கி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசையுமே வழிகாட்டுதலுமே நிறைந்து நிற்க போகுது உங்களுக்கு. அதாவது சனி பகவான் தனது சொந்த ராசியான உங்களுக்கு எப்போதுமே நியாயமான வழியில தான் உழைப்பவங்களுக்கு ஏற்ற உயர்வை வழங்குபவரா இருப்பாரு. ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் நீங்க சந்தித்த தடைகள் ஒவ்வொரு காலதாமதங்களும் ஏன் மன உளைச்சலுமே அனைத்துமே இப்ப படிப்படியா உங்களுக்கு விலகப் போகுது வாழ்க்கையில இருந்து. அது மட்டும் இல்லாம பகவானுடைய அருளால உங்க வாழ்க்கையில தற்காலிக ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இப்ப மறைந்து ஒரு நிலையான அடித்தளமும் முன்னேற்றமும் உருவாக போகுது வாழ்க்கையில. அவசர முடிவுகளுக்கு இடமளிக்காம தீர ஆலோசித்து நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுமே எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது வாழ்க்கையில. உங்க லட்சியங்களை நோக்கியும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் வழிகாட்டுதலுமே நிறைந்து நிற்க போதுங்க வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளா நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே உடனடியா பலன் தராம போயிருந்திருக்கலாம். எவ்வளவு கடினமா உழைத்தாலுமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்குள்ள எழுந்திருந்திருக்கும். ஆனா இனிமே சனி பகவானுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில ஒரு நிலையான மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. சனி பகவான் எப்போது தாமதமாக கொடுத்தாலுமே நிலைத்து நிற்கக்கூடிய பலனையே வழங்குபவர். அதனால இனி உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகும் முன்னேற்றம் தற்காலிகமானதல்ல. நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பாதுகாப்பையும் மரியாதையும் நிலையான வளர்ச்சியுமே தரக்கூடியதாக இருக்க போது. நீங்கள் முன்பு செய்த உழைப்பிற்கான பலன் ஒவ்வொன்றாக உங்க கைகளை சேரும். உங்களை மதிக்காதவங்க கூட உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. குடும்பத்துல உங்க கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொழிலிலும் சமூகத்திலுமே உங்க பெயர் உயர தொடங்க போது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே தெளிவு உருவாக போகுது. மனசுல இருந்த பயமும் குழப்பம் தோல்வி என்ற எண்ணங்கள் அனைத்தையுமே மெல்ல மெல்ல விலகப் போகுது. உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய தரம் இருந்த அருள் எல்லாமே உங்களை வாழ்க்கையின் அடுத்த உயரத்திற்கே அழைத்து செல்ல போது. இந்த காலகட்டத்துலதான் பொறுமையை மட்டும் இழக்காமல் இருந்த நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகளை அடைய முடிய போது உங்க வாழ்க்கையில. நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான மனதார நினைத்து வழிபடுவதுதான் இந்த நல்ல பலன்களை மேலும் வலுப்படுத்தும். வாழ்க்கை மெதுவாக இருந்தாலுமே உறுதியான வெற்றி பாதையில செல்ல போகக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு அமைய போகுது. அதாவது சில ஆண்டுகளாவே நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே உடனடியா பலன் தராமே போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க எவ்வளவு கடினமா உழைத்தாலுமே அதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருந்திருக்காது. ஏன்னா அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப சனி பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான மாற்றத்தை உருவாக்க போகுது. அது இனி உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிற முன்னேற்றம் தற்காலிகமானதா இருக்காது. நீண்ட காலத்திற்குமே உங்களுக்கு பாதுகாப்பையும் மரியாதையும் நிலையான வளர்ச்சியுமே தரக்கூடியதாகவே இருக்க போகுது வாழ்க்கையில. நீங்க முன்பு செய்த உழைப்பிற்கான பலன் ஒவ்வொன்றா உங்க கைகளை சேரப்போகுது. குடும்பத்துல உங்க கருத்துக்கும் மதிப்பு அதிகரிக்க போகுது. தொழிலுமே சமூகத்திலுமே உங்க பெயரும் உயரத் தொடங்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தெளிவும் உருவாகும். அது மட்டுமல்லாம இந்த காலகட்டத்துல பொறுமையை மட்டுமே இழக்காம இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகளை அடைய முடியும். நீங்க சனிக்கிழமைகளை சனி பகவான மனதார நினைத்து வழிபடுவதுதான் இந்த நல்ல பலன்களை மேலும் வலுப்படுத்தும். வாழ்க்கையில மெதுவாக இருந்தாலுமே உறுதியான வெற்றி பாதையில செல்லக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உறுதியா வைப்பதற்கு வகுப்பார். அவசர முடிவுகளுக்கு இடமளிக்காம தீர ஆலோசித்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. உங்க லட்சியங்களை நோக்கி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசையுமே வழிகாட்டுதலுமே நிறைந்து நிற்க போகுது உங்களுக்கு. அதாவது சனி பகவான் தனது சொந்த ராசியான உங்களுக்கு எப்போதுமே நியாயமான வழியில தான் உழைப்பவங்களுக்கு ஏற்ற உயர்வை வழங்குபவரா இருப்பாரு. ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் நீங்க சந்தித்த தடைகள் ஒவ்வொரு காலதாமதங்களும் மன உளைச்சலுமே அனைத்துமே இப்ப படிப்படியா உங்களுக்கு விலகப் போகுது வாழ்க்கையில இருந்து. அது மட்டும் இல்லாம பகவானுடைய அருளால உங்க வாழ்க்கையில தற்காலிக ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இப்ப மறைந்து ஒரு நிலையான அடித்தளமும் முன்னேற்றமும் உருவாக போகுது வாழ்க்கையில. அவசர முடிவுகளுக்கு இடமளிக்காம தீர ஆலோசித்து நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுமே எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது வாழ்க்கையில. உங்க லட்சியங்களை நோக்கியும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் வழிகாட்டுதலுமே நிறைந்து நிற்க போதுங்க வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளா நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே உடனடியா பலன் தராம போயிருந்திருக்கலாம்.
எவ்வளவு கடினமாக உழைத்தாலுமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்குள்ள எழுந்திருக்கும். ஆனால் இனிமேல் சனி பகவானுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில ஒரு நிலையான மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. சனி பகவான் எப்போது தாமதமாக கொடுத்தாலுமே நிலைத்து நிற்கக்கூடிய பலனையே வழங்குபவர். அதனால இனி உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகும் முன்னேற்றம் தற்காலிகமானதல்ல. நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பாதுகாப்பையும் மரியாதையும் நிலையான வளர்ச்சியுமே தரக்கூடியதாக இருக்க போது. நீங்கள் முன்பு செய்த உழைப்பிற்கான பலன் ஒவ்வொன்றாக உங்க கைகளை வந்து சேரும். உங்களை மதிக்காதவங்க கூட உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. குடும்பத்துல உங்க கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொழிலிலும் சமூகத்திலுமே உங்க பெயர் உயர தொடங்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே தெளிவு உருவாக போகுது. மனசுல இருந்த பயமும் குழப்பம் தோல்வி என்ற எண்ணங்கள் அனைத்தையுமே மெல்ல மெல்ல விலகப் போகுது. உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய தரும் இருந்த அருள் எல்லாமே உங்களை வாழ்க்கையின் அடுத்த உயரத்திற்கே அழைத்து செல்ல போகுது. இந்த காலகட்டத்துல தான் பொறுமையை மட்டும் இழக்காமல் இருந்த நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகளை அடைய முடிய போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான மனதார நினைத்து வழிபடுவதுதான் இந்த நல்ல பலன்களை மேலும் வலுப்படுத்தும். வாழ்க்கை மெதுவாக இருந்தாலுமே உறுதியான வெற்றி பாதையில செல்ல போகக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு அமைய போகுது. அதாவது சில ஆண்டுகளாகவே நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே உடனடியாக பலன் தராமே போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க எவ்வளவு கடினமா உழைத்தாலுமே அதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருந்திருக்காது. ஏன்னா அதை வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ சனி பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான மாற்றத்தை உருவாக்க போகுது. அது இனி உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிற முன்னேற்றம் தற்காலிகமானதா இருக்காது. நீண்ட காலத்திற்குமே உங்களுக்கு பாதுகாப்பையும் மரியாதையும் நிலையான வளர்ச்சியுமே தரக்கூடியதாகவே இருக்க போகுது வாழ்க்கையில. நீங்க முன்பு செய்த உழைப்பிற்கான பலன் ஒவ்வொன்றா உங்க கைகளை சேரப்போகுது. குடும்பத்துல உங்க கருத்துக்கும் மதிப்பு அதிகரிக்க போகுது. தொழிலுமே சமூகத்திலுமே உங்க பெயரும் உயரத் தொடங்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தெளிவும் உருவாகும். அது மட்டுமல்லாம இந்த காலகட்டத்துல